ஓகே. ஸோ ஈக்லிபிரியம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி யூனிட்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை நம்ம பார்த்தோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸோ ப்ரிடிக்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ அதாவது என்னென்னா, ஒரு ஒரு ரியாக்ஷன் எடுத்தோம்னா எவ்வளோ நேரம் வந்து அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், எவ்வளோ நேரம் வந்து அது போயிட்டுருக்கும். ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே. அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னா, தட் இஸ் தி யூஸிங் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே. அதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே. அதை வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் இன் அப்ளிகேஷன் ஆஃப் application of equilibrium constant. Okay. So predict the extent of a reaction on the basis of its magnitude. அதாவது இதுதான் வந்து இதோட predict the extent of a reaction தான் வந்து இந்த equilibrium constant ஓட important application. Okay. So அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து extent of ரியாக்ஷன் எவ்வளோ நேரம் வந்து அது போகும் அப்படிங்கிறது அது ஒரு அப்ளிகேஷன். ரெண்டாவது அப்ளிகேஷன் பார்த்தோம்னா டைரக்ஷன், ப்ரிடிக்ட் தி டைரக்ஷன் ஆஃப் தி ரியாக்ஷன், அதாவது ஃபார்வர்டா பேக்வேர்டா அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து வி வில் கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ். ஓகே. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் யூஸ், அதாவது இதெல்லாம் வந்து ஓகே. So these are all the application of equilibrium constant. Okay. So for Niranjan, just we started. So the next topic, what is the application of equilibrium constant? The main application, the important application, so this one. Okay, important application is the extent of a reaction, direction of the reaction. அதே மாதிரி calculate equilibrium concentration. Okay, calculate கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் யூஸ் ஆகுது. ஓகே. கால்குலேட் தி கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம், கேன்னு கொடுக்குறோம் இல்லையா? ஸோ கேசின்னு கொடுக்குறோம். கேசி அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், அதோட கான்சன்ட்ரேஷனுக்காக. இப்போ கேன்னு எடுத்தோம்னா, இப்போ ஹை வேல்யூ ஆஃப் கேஸ், இப்போ இந்த வேல்யூ ஆஃப் கே வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ அது ஃபார்வர்ட் ரியாக்ஷனா பேக்வர்ட் ரியாக்ஷனா, இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் வந்து ஸோ வி கேன் ப்ரிடிக்ட். ஸோ எப்படி அப்படின்னா, சப்போஸ் இஃப் கேசி, அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் விச் இஸ் கிரேட்டர் தென் இட்ஸ் 10^3. ஓகே. இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரிடாமினன்ட் ஓவர் ரியாக்டன்ட் அப்படின்னா என்ன, இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக இருக்கும். அதாவது ப்ராடக்ட் தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ப்ராடக்ட் இஸ் ப்ரிடாமினன்ட் if the value of Kc is greater than 10^3. Okay. That is Kc is upper, அதாவது if Kc is very large, the reaction proceeds nearly to completion, அதாவது என்னன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்னா, ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஸோ it gives a water at 500 Kelvin. Okay, 500 Kelvin. இதோட கேசி வேல்யூ வந்து இட் இஸ் 2.4 into 10^47. ஓகே. அப்போ இது 10^3 விட அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபார்வர்டு தான் இருக்கும். ஓகே. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ப்ரிடிக்ட்ஸ். ஆக்சுவலாக இது ஈக்லிபிரியம்னு போட்டாலுமே ப்ராடக்ட் இஸ் ப்ரிடாமினன்ட். ஓகே. அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் போகும். அதே மாதிரி இப்போ எப்படி, இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கோ, இது இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்கலாம். ஹைட்ரஜன் வித் குளோரின் இட் ஃபார்ம்ஸ் 2HCl. இதுக்கு டெம்பரேச்சர் என்ன, ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சரில் தான் நடக்கும் இல்லையா? அட் 300 கெல்வின். ஸோ இப்போ இதுக்கு என்ன கேசி வேல்யூ வந்து இட்ஸ் கேசி இஸ் ஈக்குவல் டு 9 into 10^30.
ஓகே. ஸோ அப்போ வந்து ப்ராடக்ட் தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே இது வந்து இஃப் கேசி வந்து இட் இஸ் லெஸ் தென் 10 பவர் மைனஸ் த்ரீ, இப்போ லெஸ் தென் 10 பவர் மைனஸ் த்ரீ ரியாக்டன்ஸ் ப்ரிடாமினண்ட். ஓகே, இப்போ ரியாக்டன்ஸ் ப்ரிடாமினண்ட் அப்படின்னா இட்ஸ் அ பேக்வர்ட் ரியாக்ஷன். ஓகே, இட்ஸ் ப்ரிடாமினண்ட். அப்போ என்னன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து இட்ஸ் அ ப்ரிடாமினண்ட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ 2H2O இது வந்து ஸ்ப்ளிட் ஆகும், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து கேசி வேல்யூ நம்ம பார்த்தோம்னா, ஸோ இதோட கேசி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4.1 into 10 power minus 48. Okay, it's a 10 power minus 48. வெரி ரேராக தான் வந்து இந்த வாட்டர் மாலிகுல் வந்து பிரேக் ஆகி ஹைட்ரஜனும் அண்ட் ஆக்சிஜனும் நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்படி இல்லாமல் இன்னொரு ரியாக்ஷனும் உனக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நைட்ரஜன் அண்ட் தென் இட்ஸ் ஆக்சிஜன், இட் கிவ்ஸ் 2NO நைட்ரிக் ஆக்சைடு அட் 300 கெல்வின். ஓகே, அட் 300 கெல்வின். ஸோ இப்போ இதோட கேசி வேல்யூ பார்த்தோம்னா இட்ஸ் 4.8 இன்ட்டு 10 power minus 31 இருக்கும். ஸோ இம்ப்ளைஸ் தட் only the small amount of nitrogen and oxygen வந்து combined. ஸோ அப்போ வந்து ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து ரியாக்டன்ஸ் வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து கிடைக்கும். ஓகே, அப்படி இல்லாமல் இன்னொன்று வந்து என்னென்னா இஃப் கேசி வேல்யூ, ஓகே, இஃப் கேசி இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 10 power minus 3 to 10 power 3 இப்படி இருந்துச்சுன்னா, ஓகே, அப்ரிஷியபிள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இப்போ ரெண்டுமே நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து போத் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், both the reactants and products are present at equilibrium. Okay, for example, the hydrogen and iodine, which gives 2Hi at 200 Kelvin. ஸோ இப்போ இந்த லெசனுக்கு வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த இப்போ நான் அனுப்புகிறேன்ல அந்த நோட்ஸை படித்தாலே உங்களுக்கு போதும், சிம்பிளாக இருக்கும். புக்கில் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நான் ரிவிஷன் நோட்ஸும் அனுப்புகிறேன் அட் த எண்ட் ஆஃப் திஸ் லெசன், அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இது வந்து சப்போஸ் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் ரியாக்ட் அண்ட் கிவ் 2Hi at 200 Kelvin. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன் பிட்வீன் 10 power minus 3லேருந்து 3 வரைக்கும் இருக்கும். ஓகே, அதாவது என்னென்னா இப்போ ஒரு ஏரோ மார்க்கில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து இட்ஸ் negligible in the side, negligible, இது extremely large இருக்கும். ஸோ இப்போ இது வந்து சென்டராக இருக்குது. ஸோ திஸ் சைடு வந்து இட்ஸ் 10 power minus 3. ஓகே, இங்கே வந்து இட்ஸ் 10 power 3. அப்போ வந்து இங்கே வந்து என்னென்னா ரியாக்ஷன் ஹார்ட்லி ப்ரொசீட்ஸ், அதாவது போகாது இல்லையா, ரியாக்டன்ட் தான் நமக்கு கிடைக்கும். ரியாக்ஷன் ஹார்ட்லி ப்ரொசீட்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் almost proceeds to complete. இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா ஸோ இப்போ இங்கே வந்து இருக்கும்போது என்னென்னா போத் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அட் எக்விலிபிரியம். ஓகே, போத் reactants and products are present at equilibrium. Okay, so this is the one.
ஸோ இப்போ இது இப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஃபார்வர்டா பேக்வர்டா அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, டைரக்ஷன் மட்டும் இல்லை, எக்ஸ்டென்ட் எவ்வளோ நேரம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம டைரக்ஷன் நம்ம பார்க்கும்போது, even though we know the concentration, we don't know the direction of the reaction. இப்போ ஒரு ரியாக்ஷன் நம்ம எடுத்தோம்னா, இப்போ இந்த கான்சென்ட்ரேஷனில் பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷனில் தான் வந்து நம்ம இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலில் டைட்ரேஷன்லாம் பண்ணும்போது ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு கான்சென்ட்ரேஷனில் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு சொல்யூஷன். ஓகே, ஸோ அப்போ வந்து ரியாக்ஷன் வந்து நடக்கும். ரியாக்ஷன் நடந்தாலும் we don't know the direction of the reaction. அப்போ அந்த பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோம்னா, we calculate the reaction quotient. Okay, so even though we know the concentration, we don't know the direction. Okay, அப்படி இருக்கும்போது know the concentration வந்து நமக்கு தெரியும், but don't know the direction. ஸோ இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான், ஸோ we are using another term which is called reaction quotient. Reaction quotient, which is denoted by the letter Q. இப்போ ரியாக்ஷன் கோஷன்ட்னா என்ன அப்படின்னா, சிம்பிள் தான். இதுவும் இட் இஸ் ஆல்சோ லைக் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டு. ஆனால் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா நம்ம எப்போ சொல்கிறோம்? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா கேசின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி சொல்கிறோம்? அது ஒரு ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சரில் வந்து ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம் இல்லையா? பட் ரியாக்ஷன் கோஷன்ட் எப்படின்னா, அட் எனி டெம்பரேச்சரில் நமக்கு சொல்லலாம். ஓகே, எனி ஸ்டேஜ் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து we can calculate reaction quotient. Okay, by comparing Q and K, we can find, இப்போ நமக்கு வந்து இப்போ Q தெரியும், K தெரியும்னா, so then easily we can find the direction. Okay, the reaction quotient is nothing but it is also like equilibrium constant, except that the concentration in QC are not necessarily ஈக்லிபிரியம் வேல்யூ. அதே மாதிரி எனி டெம்பரேச்சர்லையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது என்னென்னா, கேசி வந்து கேசியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, கேசி ஆர் நத்திங் பட் இட்ஸ் வேல்யூஸ் அட் ஈக்லிபிரியம். ஓகே, பட் கியூசி இது வந்து இட்ஸ் கியூசி இஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் அட் எனி பாயிண்ட். வேல்யூஸ் அட் any point. Okay, இப்போ for example, equation a of a and b of b, which is in equilibrium with the c of c and d of d. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம இப்போ QC எப்படி கண்டுபிடிப்போம்னா, அதே மாதிரி தான். இப்போ ப்ராடக்ட் தான் பண்ணுவோம். concentration of c into the concentration of d to the power d divided by the concentration of a to the power a and b to the power b. Okay, that is QC. QCக்கு நம்ம அதே தான் எழுதுவோம். ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு எழுதிட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் என்னன்னா எனி பாயிண்ட்லேயும் நம்ம எடுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு Q வேல்யூவும் தெரியும், K வேல்யூவும் தெரியும், Q வேல்யூவும் தெரியும் அப்படின்னா, சப்போஸ் அந்த வேல்யூ வந்து சப்போஸ் இஃப் QC, இப்போ கேசி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், QC எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, இஃப் QC which is greater than KC, okay, the reaction will proceed in the direction of reactants. Okay, அப்போ வந்து என்ன ஆகும்னா, இது வந்து backward reaction. Okay, the reaction will proceed in the direction of reactants. Okay, reactants. அப்படி இல்லாமல் if QC, இதெல்லாம் ப்ராப்ளம்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூவை வச்சு நீங்கள் பேக்வர்டாக ஃபார்வர்டான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ if QC if it is less than KC, ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் அ ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஓகே, அதாவது மோர் ரியாக்டன்ஸ் அண்ட் லெஸ் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி இஃப் QC which is equal to KCR இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து இட்ஸ் ஈக்லிபிரியம். Okay, understood?
ஸோ இந்த q வேல்யூ k வேல்யூ வச்சுட்டு நம்ம இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இப்படி தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு ப்ராப்ளம்ஸ் கூட பார்க்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வில் டேக் ஒன் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளமே பார்க்கலாம். இப்போ இந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா the value of example. So for the value of Kc, okay, for the reaction கொடுத்துருக்காங்க 2A which is in equilibrium with B plus C is 2 into 10 power minus 3, okay, at a given time, the composition of the reaction mixture is concentration of A which is equal to concentration of B which is equal to concentration of 6 which is also equal to 3 into 10 power minus 4 molarity. Okay, in which direction the reaction, you need to find a direction, in which direction the reaction will proceed. ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இட்ஸ் 2A, ஓகே, ஸோ விச் இஸ் equilibrium with B plus C. ஸோ இப்போ இதுக்கு வந்து Q வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இட்ஸ் Q is equal, Qன்னா நம்ம வந்து எனி டெம்பரேச்சர் தான் இல்லையா, at any temperature at any point which is equal to, okay, so concentration of B and concentration of C divided by concentration of A square. இதுதான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ இப்போ எல்லா வேல்யூமே சேம் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போது 3 into 10 power minus 4, ஓகே, இதுவும் அதே தான் இதுவும் அதே தான், இப்படி ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். அப்போ இங்கேயும் வந்து அதே தான் வரும், 3 into 10 power minus 4 ஸ்கொயர். ஸோ அப்போ கியூவோட வேல்யூ வந்து 1 இருக்குது. ஓகே, கியூவோட வேல்யூ வந்து 1. பட் இங்கே கேசி, அதாவது கியூசியோட வேல்யூ, அப்போ கேசி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2 into 10 power minus 3 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ கிவன் வேல்யூ. இப்போ இங்கே கியூவோட வேல்யூ வந்து விச் இஸ் கிரேட்டர் தென் கேசியாக இருக்குது இல்லையா. ஸோ அதாவது கேசியாக இருக்கிறதுனால கிரேட்டர் தென் கேசினா என்ன டைரக்ஷன்? ரியாக்ஷன் இஸ் பேக்வர்ட். ஏற்கனவே நம்ம மேலே கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் அ பேக்வர்ட் ரியாக்ஷன். பேக்வர்ட் ரியாக்ஷன் இல்லைன்னா தட் இஸ் அ ரிவர்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகே, ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த இதை வந்து நம்ம இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூவை வச்சு இப்படி தான் இந்த சம் கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே, எனி டவுட்? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? எனி டவுட் ஃபார் எனி ஒன்? ஹலோ, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம வந்து கேசி பார்த்தோம், கியூசியும் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து பிட்வீன் equilibrium constant, okay, அதே மாதிரி reaction quotient, this is reaction quotient and Gibbs energy. இதுக்கு என்ன ரிலேஷன்? கிப்ஸ் எனர்ஜினா இதுதான் கிப்ஸ் எனர்ஜி இல்லையா. இட்ஸ் அ ஜி, ஆக்சுவலாக டெல்டா ஜி இல்லை ஜி வரும். கிப்ஸ் எனர்ஜிக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி சேஞ்ச் அந்த ரியாக்ஷன் கோஷன்ட் கேன் பி இட்ஸ் ரிலேட்டட் வித், நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் தெரியும், டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ், இதில் தெர்மோடைனமிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம் 2.303 ஆர்டி லான் கேன்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ அட் எனி டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது நம்ம லாக் கியூசின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து இட் இஸ் அ கிப்ஸ் எனர்ஜி, ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் எனர்ஜி. இப்போ அட் யூக்லிபிரியம்னு நம்ம எடுத்தோம்னா, அட் யூக்லிபிரியம்
அப்போ டெல்டா ஜி என்னவா இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். ஓகே, கிப்ஸ் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். ஈக்குலிபிரியத்தில் QC வந்து விச் இஸ் ஈக்குவல் டு KCR. ஓகே, ஸோ அப்போ அந்த சப்ஸ்டிடியூட் அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட். ஓகே, டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு minus 2.303 RT log KC. ஓகே, log KCன்னு கொடுத்துக்கலாம். இது வந்து திஸ் இஸ் ஆல் ஃபார் ஐடியல் கேஸஸ். இப்போ இதே மாதிரி நமக்கு டெல்டா ஜி நாட் வந்து நமக்கு தெரியும். இதை வந்து லான்ல கொடுக்கணும். இது வந்து லாக்ல இருக்கு. இதை லான்ல கொடுத்தா எப்படி இருக்கும்னா RT ln K, அவ்வளோதான். RT ln KPன்னு கொடுத்துக்கலாம். KCக்கு பதிலாக KP. ஏன்னா திஸ் இஸ் ஃபார் ஐடியல் கேஸஸ். கேஸுங்கிறதுனால நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனை வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரெஷர் டேர்மில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு வந்து ln K வந்து கண்டுபிடிக்கணும். இட்ஸ் டெல்டா ஜி நாட் பை RT. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடு வந்து நம்ம, ஏன்னா இந்த லாகை வந்து நம்ம திருப்பி எடுக்கணும் இல்லையா, லாகோட வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் த சைட்ஸ் வந்து நம்ம லாக் எடுத்துக்கணும். இது மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ K இஸ் ஈக்குவல் டு ஓகே E to the power minus delta G naught by RT. Okay, so this is the relationship between equilibrium constant, reaction quotient and Gibbs energy. Okay, understood. இப்போ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று, லீ சாட்லியர் பிரின்சிபல். It is Lee Chatleir Principle. Lee Chatleir's Principle. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட், இந்த லீ சாட்லியர் பிரின்சிபல்ங்கிறது. ஓகே, லீ சாட்லியர் பிரின்சிபல்னால் என்னன்னு பார்க்கலாம். இதை இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம யூக்லிபிரியம்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் யூக்லிபிரியம், நம்ம இந்த லாக்குள்ளே போகிறதுக்குள்ள அதுக்கு பேசிக் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மெயின் கோல் ஆஃப் கெமிக்கல் சிந்தசிஸ் வந்து என்ன, நமக்கு வந்து இப்போ ஒரு கெமிக்கல் சிந்தசிஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ப்ராசஸில் வந்து நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேபர் ப்ராசஸே இருக்கும். ஹேபர் ப்ராசஸ் இல்லைன்னா ஒரு மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட்டு, இல்லை மேனுஃபேக்சர் ஆஃப் லைம்ஸ்டோன். ஸோ இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து ஒரு மெயினாக இது இருக்கும் இல்லையா. அதாவது என்னென்னா ப்ராஃபிட் நமக்கு எப்போ கிடைக்கும், ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமமாக கிடைக்கும் போது நமக்கு ப்ராஃபிட் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ மெயின் கோல் ஆஃப் அ கெமிக்கல் சிந்தசிஸ் இஸ் டு மேக்ஸிமைஸ் த ப்ராடக்ட்ஸ் வைல் மினிமைசிங் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி. நமக்கு வந்து ப்ராடக்ட்டும் மேக்ஸிமமாக கிடைக்கணும், அதே சமயம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த எனர்ஜி லெவலும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ அது ஸோ இப்போ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபர் ப்ராசஸ்ங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ், அது வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் அமோனியா ப்ராசஸ். அதில் வந்து நமக்கு வந்து அமோனியா ப்ரிப்ரேஷன் வந்து கூட இருக்கணும், அதே சமயத்தில் நம்ம எனர்ஜி சப்ளை, அந்த ரியாக்ஷனுக்கு சப்ளை பண்ணுற எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் இல்லையா, இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட். இப்போது if a system is at equilibrium, system at equilibrium is subjected to change. இப்போ ஒரு சிஸ்டம் வந்து யூக்லிபிரியமில் இருக்குது, சப்போஸ் இஃப் இட் இஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்ச், தென் த சிஸ்டம் இஸ் நோ லாங்கர் அட் யூக்லிபிரியம். அந்த யூக்லிபிரியத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து யூக்லிபிரியம் ஸ்டேஜ்லேருந்து போயிடும். அப்போ நெட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் சம் டைரக்ஷன் அன்டில் த சிஸ்டம் ரிட்டர்ன்ஸ் டு த யூக்லிபிரியம். அப்போ அந்த சிஸ்டம்க்கு வந்து ஒரு பேலன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ அது பேக்வர்டாக போகலாம், இல்லை ஃபார்வர்டாக போகலாம். நமக்கு ஃபார்வர்டு போனால் தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பட் ஈக்லிபிரியத்துக்கு முன்னாடி வந்து அந்த சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா, சிஸ்டம் டிஸ்டர்பன்ஸ்னால் என்ன, நம்ம ப்ராடக்ட் ரியாக்டன்ட் அதிகமாக ஆட் பண்ணலாம், இல்லை ப்ரெஷர் கண்டிஷன்ஸை ஆட் பண்ணலாம், இல்லை ரிமூவ் பண்ணலாம், எது வேணாலும். ஓகே, அந்த சிஸ்டமை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா யூக்லிபிரியம் வில் ஆல்சோ அஃபெக்ட் ஆகும். ஓகே, அப்போது அந்த யூக்லிபிரியம் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் அது வந்து ஏதோ ஒரு டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ இப்போ இன் ஆர்டர் டு டிசைட் what cause the reaction adopts and the effect of a change in condition, அப்போ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது.
ஸோ இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா Chatleir principle. Okay, Chatleir principle based பண்ணி so we can give the solution for those. What is Chatleir principle means? If any of the factors which is Chatleir principle, இந்த principle வந்து definition நான் இங்கே கொடுக்கல, நான் explain மட்டும் பண்றேன். So please உங்க புக்லயே இருக்காது, so you go through that, தரவா பண்ணிடுங்க. Okay, so if any of the factors that determine the equilibrium condition of the system, any of the factors and the factors it may be a temperature, or it may be a pressure, or it may be a concentration. Okay, suppose these factors of the system is changed. Okay, the system will move in such a direction so that the effect of the change is reduced or nullified. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு சிஸ்டம்னா என்ன, ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் a plus b, a plus b gives c plus dன்றது வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல எனி ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தட் டெட்டர்மைன் த ஈக்லிபிரியம் கண்டிஷன், இது ஈக்லிபிரியத்தில் இருக்கு, இது ஈக்லிபிரியத்தில் இருக்கு, ஆனால் அந்த ஈக்லிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து டெம்பரேச்சராகவும் இருக்கலாம், இல்லைன்னா ப்ரெஷராக இருக்கலாம், இல்லைன்னா கான்சென்ட்ரேஷனாக இருக்கலாம். ஸோ இப்போ இதில் எது வேரியேஷன் வந்தாலும் இந்த ஈக்லிபிரியம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்னா, the system will move in such a direction so that the effect of the change is reduced. எந்த சைடில் போனால் அந்த சேஞ்ச் வந்து ரெடியூஸ் ஆகுமோ அந்த சைடில் வந்து போகும். that is what Chatleir principle says. Okay, so again I will say that the principle which says that any of the factors that determine the equilibrium constant of a system is changed, the system will move in such a way that the effect of the change is reduced or nullified. எந்த பக்கத்தில் போனால் அந்த எஃபெக்ட் ஆஃப் த சேஞ்ச் வந்து ரெடியூஸ் ஆகுமோ இல்லைன்னா இல்லாமையே ஆகுமோ அந்த சைடாக தான் வந்து அது மூவ் பண்ணும். ஓகே, இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டெய்லி லைஃப்பில் இந்த Chatleir பிரின்சிபல் படி நம்ம வந்து உங்களுக்கு அந்த லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஹெடேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹெடேக் இருக்குது, நார்மலாக ஹெடேக்கோ இல்லை ஸ்டொமக் ஏக்கோ ஏதோ ஒன்று. அப்போ என்ன பண்ணுவோம்? ஹலோ, நான் ரீசனபிளாக தான் இந்த கொஸ்டின் கேட்குறேன், ப்ளீஸ் ஆன்சர். இப்போ ஹெடேக், ஏதோ நமக்கு பாடி பெயின் இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நம்ம பாடியில், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? யாராவது இருக்கீங்களா இல்லையா? ஒன்லி டூவா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் இல்லையா? எதர் டேப்லெட் எடுக்கலாம், இல்லைன்னா வந்து இது வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ இல்லைன்னா வந்து ஸ்டீம் பாத் எடுக்கலாம். ஸோ இப்போ எது வேணால் பண்ணலாம். ஸோ அப்போ எப்படி பண்ணுனா அதை ரெடியூஸ் பண்ணணுமோ அதை வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் Chatleir பிரின்சிபல் சேஸ் அதை தான் சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ அதை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி அந்த சிஸ்டம் வந்து அதுவே வந்து மூவ் ஆகிக்கும்னு சொல்கிறோம், அதுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம். எல்லா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியத்துக்கும் வந்து இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, இதை வந்து நம்ம வந்து இட் இஸ் அப்ளிகபிள். ஓகே, இட் இஸ் அப்ளிகபிள். அதாவது என்னென்னா, இப்போ reactant and this one it's a product. ஸோ இப்போ இந்த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்னா, ஸோ இப்போ இது வந்து ஸோ இது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இப்படி இந்த சைடாகவும் போகலாம், இல்லைன்னா இந்த சைடாகவும் போகலாம். எப்படி போனால் அது வந்து ரெடியூஸ் ஆகுமோ, ஓகே, அதோட எஃபெக்ட் வந்து ரெடியூஸ் ஆகுமோ அந்த சைடு வந்து போகும். இப்போ வந்து ஓகே, ஸோ இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? சில ஃபேக்டர்ஸ் வந்து தான் அஃபெக்ட் பண்ணணும். என்னென்ன ஃபேக்டர்ஸ்? டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம். ஓகே, தட் இஸ் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் தி factors affecting equilibrium concentration. Okay, equilibrium first வந்து நம்ம என்னெல்லாம் factors which affects the equilibrium, what are the factors which affects the equilibrium னா,
டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணும், அதேமாரி கான்சன்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகும், ப்ரெஷர் அஃபெக்ட் ஆகலாம், இல்லை வால்யூம் அஃபெக்ட் ஆகலாம், இல்லை இன்னொரு கேஸை ஆட் பண்ணலாம், இல்லை டெம்பரேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணலாம், இல்லை கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த ஒரு சிஸ்டம், ஒரு ரியாக்ஷன் நடக்கிறத வந்து ஒரு சிஸ்டம்னு நம்ம எடுத்தோம்னா இதில் எது மாற்றினாலும் வந்து அந்த சிஸ்டம் வந்து மாறும் இல்லையா. when equilibrium is disturbed by the addition or removal of any reactant or product, least Chatleir principle வந்து it's predict. ஓகே ஓகே, அப்போ அந்த இடத்துல தான் வந்து நமக்கு லீ சாட்லியர் பிரின்சிபல் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ கான்சன்ட்ரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அந்த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனோ இல்லை ப்ராடக்டோ ஏதோ ஒன்று கான்சன்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போது வந்து எப்படி லீ சாட்லியர் பிரின்சிபல் கான்சன்ட்ரேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A plus B, ஓகே, A plus B which is in equilibrium with C and D இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ரியாக்ஷனில் இப்போ வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏயை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்னென்னா இந்த ரியாக்டன்ட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அந்த ஏன்ற ரியாக்டண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஏன்ற ரியாக்டண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது அதோட கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இல்லையா. அப்போ வந்து இங்கே வந்து இது வந்து ஆட் பண்ணுறோம், இட்ஸ் ஏ வந்து இன்னும் கொஞ்சம் ஏ வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இது வந்து ஹைட்ரஜன் குளோரின்னு வச்சுக்கேன். அப்போ நம்ம ஏதாவது ஒரு ரியாக்டண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். இப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ரியாக்ஷன் வில் பி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், இப்போ நமக்கு தலைவலினா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்குரிய வேலையை தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போது இது வந்து நம்ம இதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணுனா இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகுமோ அந்த விஷயம் நடக்கும். இப்போ என்ன பண்ணால் அது கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும், இஃப் த ரியாக்ஷன் மூவ்ஸ் ஃபார்வேர்டு. ஓகே, இப்போ மறுபடியும் இது வந்து இது பி கூட ரியாக்ட் பண்ணும்போது தட் இஸ் அ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் சி அண்ட் டிக்கு கிடைக்கும்போது இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகும் இல்லையா. தென் த ரியாக்ஷன் வில் மூவ், then the reaction will move, okay, will be in the direction of forward. okay, இப்போ அதே இது வந்து இப்போ இதே ரியாக்ஷன்ல A plus B which is in equilibrium with C and D, இப்போ இந்த C நம்ம ஆட் பண்றோம். இப்போ C வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா இந்த ரியாக்ஷன் will move backward. ஓகே, புரியுதா? புரியுதாப்பா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட், அதுக்காக தான் நான் புரியுதான்னு கேட்டுட்டே இருக்கேன். இது வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இது வந்து இப்போ இதே ரியாக்ஷனில் இப்போ A plus B which is in equilibrium with C and D, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த இதுலேருந்து கொஞ்சம் இதை வந்து நம்ம இதோட கான்சன்ட்ரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அதனால தான் ஆரோ மார்க் ஆப்போசிட்டாக கொடுக்குறோம். கான்சன்ட்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுனா இது வந்து ரெடியூஸ் ஆயிடுது. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி ரியாக்ஷன் வில் மூவ் பேக்வேர்டு. இப்போ அது பேக்வேர்டுக்கு வந்தால் தான் அதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஏன்ற ரியாக்டன்ட் வந்து நமக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ அதை பேலன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு திருப்பி ஏ வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வரணும். அதுக்கு எப்போ நார்மல் ஸ்டேஜுக்கு வரும் அப்படின்னா the reaction if it moves backward. பேக்வேர்டுன்னா என்ன, C and D react and will give A and B. ஓகேயா, இது வந்து பேக்வேர்டு. ஸோ அப்போ அது எப்போ பேக்வேர்டு எப்போ ஃபார்வேர்டுங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் when it reacts with iodine, so we'll get 2Hi. ஓகேயா, ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். இப்போ ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனை ஆட் பண்ணிட்டோன்னா இந்த சிஸ்டம் வந்து யூக்லிபிரியம் வந்து சிஸ்டம் will not be in equilibrium. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகே, ஆஃப்டர் ஆடிங் hydrogen the system will not be in the equilibrium. okay, the system will not be in equilibrium. ஸோ இப்போ அது வந்து யூக்லிபிரியத்தில் வந்து இருக்காது. அப்போ என்ன ஆகும், இப்போ ஹைட்ரஜனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து ரியாக்ஷன் என்ன ஆகும்,
அப்போ அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். எப்போ ரெடியூஸ் ஆகும்? இது ரெண்டும் நிறைய ரியாக்ஷன் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகும். ஸோ த ரியாக்ஷன் வில் மூவ் ஃபார்வர்டு. ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா, அப்போ இங்கே ஹைட்ரஜனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஸோ வில் கெட் மோர் ஹெச்ஐ. ஓகே, ஏன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்ஐ வந்து வில் இன்க்ரீஸ். இதை வந்து நமக்கு நமக்கு ரியல் லைஃப்லேயே நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ ப்ரீஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கே. இப்போ ப்ரீஸ் இருக்கு. இப்போ வந்து துணி நம்ம காயப்படுறோம் இல்லையா, ஈரமாக இருக்க துணி. ஸோ இப்போ ஈரமாக இருக்க துணி அப்படின்னா சப்போஸ் காற்று அடிச்சது அப்படின்னா அது சீக்கிரமே காஞ்சிரும் இல்லையா. அது அது என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இப்போ நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சார், இப்போ நம்ம துணியை இது காயப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து வந்து இது வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் போயிடும். ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது உள்ள ஓகே. அப்போ இப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து இப்போ நோ ப்ரீஸ் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நோ ப்ரீஸ், இப்போ காற்று இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? லோக்கல் யூக்லிபிரியம் இஸ் ஃபார்ம்டு. யூக்லிபிரியம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, யூக்லிபிரியம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இது வந்து இந்த ஏரியாக்குள்ளே வந்து ப்ரீஸ் இல்லை அப்படின்னா இது எவாப்ரேட் ஆகும், திருப்பி உள்ளே வரும், திருப்பி போகும். ஸோ இப்போ யூக்லிபிரியம் வந்து மெயின்டைன் ஆகும். பட் அட் த சேம் டைம் இப்போ இப்போ இன்சைடு வந்து திடீர்னு இப்போ ஃப்ரீஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ அப்போ வந்து அதோட சிஸ்டம் வந்து அன்பேலன்ஸ்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்? இது அப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து என்னத்தை ஆட் பண்ணுறோம்? ப்ரீஸ். ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகும்? அது வந்து குறையும். இது ஆட் பண்ணுறதுனால ப்ரீஸ், இந்த ப்ரீஸ் வந்து இட் பிரேக்ஸ் தி யூக்லிபிரியம் அண்ட் மேக்ஸ் தி க்ளாத்ஸ் ட்ரை ஃபாஸ்டர். அதாவது இப்போ வாட்டர் வந்து கேஸ் லிக்விட்ல இருக்குது. ஸோ இப்போ இது வந்து இட் பிகம்ஸ் கேஸ். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா, பை ரிமூவிங் திஸ், இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது வந்து ரிமூவ் ஆகிடுது. ஓகே, கேஸ், ஏன்னா அந்த வாட்டரில் ப்ரீஸால் வந்து இது வந்து ரிமூவ் ஆயிடுதுன்னு வச்சுக்கேன். இது ரிமூவ் ஆச்சுன்னா அப்போ வந்து இது கம்மி ஆயிரும் இல்லையா. கம்மி ஆச்சுன்னா இது கம்மி ஆகிறதுனால சிஸ்டம் வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து நிறைய நடக்கும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்ன? நிறைய லிக்விட் வாட்டர் வந்து நிறைய கேஷஸ் வேப்பராக மாறும். இப்போ கேஷஸ் வேப்பராக மாறுச்சுன்னா என்ன அர்த்தம்? வந்து சீக்கிரமே துணி வந்து காஞ்சிரும். ஓகே, ஸோ த ரியாக்ஷன் வில் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ட்ரை ஃபாஸ்டர். அதாவது மோர் எவாப்ரேஷன் வில் டேக் பிளேஸ். இதே மாதிரி தான் வந்து இது வந்து டெய்லி லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம். இதே மாதிரி தான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆட் பண்ணாலோ இல்லை ரிமூவ் பண்ணாலோ இட் அந்த சிஸ்டம் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு தட் டு ரெடியூஸ் தி எஃபெக்ட். ஓகே, அதுதான் வந்து இட் இஸ் அ Chatleir Principle. அண்டர்ஸ்டுட்? எனி டவுட் பா? ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி தான் வந்து நிறைய நம்ம லைஃப் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நமக்கு வந்து ஹியூமிட் கிளைமேட்டில் ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஓகே, ஸோ ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அது டெம்பரேச்சர் இட் கோஸ் அப். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எவாப்ரேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ எவாப்ரேஷன் நடக்கிறதுனால அந்த ஏரியா வந்து கூல் ஆயிடுது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த Chatleir Principle எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு டெய்லி லைஃப்பில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ். ஓகேயா, இது வந்து கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச். இப்போ அடுத்தது வந்து இப்போ வந்து ப்ரெஷர் சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ப்ராப்ளமில் வந்து யூஸ் ஆகும். ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும்? ப்ரெஷர், இப்போ ப்ரெஷர் சேஞ்ச் கேன் பி வியூட் பை சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ஸ். நமக்கு தெரியும் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ப்ரெஷர் சேஞ்ச் நம்மளால் பார்க்க முடியாது, பட் வால்யூம் சேஞ்சஸை நம்ம வந்து கேஸில் பார்க்கலாம் இல்லையா. ஸோ அப்போ வந்து வால்யூம் சேஞ்சஸை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெஷரை வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத வந்து பார்க்க முடியும். ஓகே, ப்ரெஷர் சேஞ்ச் கேன் பி வியூட் பை சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ஸ். இப்போ சப்போஸ் ஆன் இன்க்ரீசிங் ப்ரெஷர்
அப்போ ஒரு சிஸ்டமோட ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அதோட வால்யூம் வந்து வில் டிக்ரீஸ் இல்லையா. ஆஸ் அ ரிசல்ட் தெர் வில் பி அ கிரேட்டர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் யூனிட் வால்யூம். அப்போ வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் வந்து கம்மியாகுது. வால்யூம் கம்மி ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு சிஸ்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் 10 மாலிகூல்ஸ் இருக்குன்னு வை, 10 மாலிகூல்ஸ் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த 10 மாலிகூல்ஸ் 5 கம்மி ஆயிருமா? டெஃபினட்டாக இல்லை, கம்மி ஆகாது. இந்த 10 வந்து அப்படியே தான் ரிட்டைன் பண்ணும். ஓகே, ஆனால் என்னன்னா அது ஆக்கியபை பண்ணியிருக்கிற பிளேஸ் வந்து கம்மியாகும். அதுதான் வந்து இட் இஸ் அ வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகுறது. ப்ரெஷர் நிறையா இருக்கும்போது வால்யூம் ரெடியூஸ் ஆகும்னா அதுதான் ரீசன். ஓகே, திஸ் கேன் பி இப்போ என்ன ஆகும்னா இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஒரு சிஸ்டமில் உள்ள ப்ரெஷர் அப்படின்னா பேஸ்ட் ஆன் வால்யூம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு plus 3H2, this is also gas which is in equilibrium with CH4 which is also gas, and then water, this is also கேஸ் வேப்பர் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, இப்போ இப்போ இங்கே என்னென்ன நம்பர் ஆஃப் வால்யூம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு தான் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன? இது வந்து 1 மோல், இது வந்து 1 மோல். ஸோ இப்போ இங்கே டோட்டலாக வந்து 2 மோல்ஸ் வரும். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து இட் இஸ் 1 + 3 4 moles. ஓகே, ஸோ அப்போ வந்து எந்த சைடு கம்மியாக இருக்குது? ஃபார் ரியாக்டன்ட் சைடு வந்து ப்ராடக்ட் சைடு வந்து கம்மியாக இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ரியாக்ஷன் வில் மூவ் ஃபார்வர்டு. ஓகே, ரியாக்ஷன் வில் பி ஃபார்வர்டு. ஏன்னா இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 4 இருக்குது. அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை ரெடியூஸ் பண்ணணும், இதை ரெடியூஸ் பண்ணணும்னா எப்போ ரெடியூஸ் ஆகும்? இது ரெண்டும் நிறைய சேரும்போது தான் அது ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ இது ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ CaCO3 இட்ஸ் a solid, yes, CaO solid, and then carbon dioxide. இது வந்து நம்ம கேஸுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அதனால் இந்த சாலிடை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1, இப்போ இங்கே வந்து 0. அப்போ இதுக்கு எங்கே ரியாக்ஷன் போகும்னா பேக்வேர்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இட்ஸ் வால்யூம் ப்ரெஷர் ரெண்டுமே வந்து நம்ம சேமாக தான் பார்க்கணும். ஓகே, ப்ரெஷர் கம்மி ஆச்சு அப்படின்னா வால்யூம் வில் இன்க்ரீஸ், வால்யூம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூம் வில் டிக்ரீஸ். ஸோ ப்ரெஷரும் வால்யூமும் வந்து நம்ம ஒரே இதுலேயே நம்ம பார்த்துடலாம். ஓகே, இது தவிர இந்த ரியாக்ஷனில் வந்து இன்னர்ட் கேஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இன்னர்ட் கேஸ் அடிஷன், இன்னர்ட் கேஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இல்லைன்னா கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் இன்னர்ட் கேஸ். ஓகே, ஓகே, அது இப்போ கேட்டலிஸ்ட்டுக்கு வந்து இது வந்து நோ எஃபெக்ட். கேட்டலிஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறதுனால மற்றதெல்லாம் வந்து ஒன்றும் ஆகாது. பட் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா when a change in temperature occurs, the value of equilibrium constant வந்து சேஞ்ச் ஆயிரும் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஆனால் QC, ஓகே, if the temperature if there is a change in temperature, QCக்கு வந்து இட்ஸ் இஸ் நாட் சேஞ்ச்டு. ஓகே, இஸ் நாட் சேஞ்ச், பட் KC வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடும், சேஞ்சஸ். ஏன்னா நமக்கு தெரியும் அட் பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சரில் தான் வந்து KC வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ KC வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும், பட் QC வந்து இஸ் நாட் சேஞ்ச். இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், இப்போ இதுலேயே வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் இட்ஸ் நெகட்டிவ்ல கொடுப்போம் இல்லையா, நெகட்டிவ் டெல்டா ஹெச்ன்னு கொடுப்போம். decreases as the temperature increases. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது KC வேல்யூ ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஏன் KC வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும்? அதே மாதிரி
இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே. இதே இது வந்து அப்ப அதாவது டெல்டா ஹெச் வந்து டிக்ரீசஸ் as the temperature increases. அப்ப இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும்னா மூவ் பேக்வேர்டுக்கு போகும். ஓகேயா? ஏன் அப்படின்னா இப்போ ஏ பிளஸ் பி, இது வந்து சி அண்ட் டி, நமக்கு வந்து ப்ளஸ் ஹீட், அதான் அந்த டெல்டா ஹெச் இல்லையா? சப்போஸ் இப்போ இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த டெல்டா ஹெச் வந்து ஹீட் வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம் இல்லையா? சப்ளை பண்ணுறதுனால இப்போ இந்த ஹீட் இந்த இடத்துல குறையணும். எப்போ குறையும்? இந்த இந்த ரியாக்ஷன் வந்து இஃப் இட் மூவ்ஸ் பேக், இந்த பக்கம் போகும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து குறையும். ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து கான்செப்ட் புரியறது கொஞ்சம் கஷ்டம். பட் புரிஞ்சா மட்டும்தான் உங்களால் ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, இது அண்டர்ஸ்டூட்? ஓகே ஓகே. இப்போ அதே இது வந்து இப்போ எண்டோதெர்மிக்காக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எண்டோதெர்மிக்காக இருந்துச்சுன்னா என்ன? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ வந்து நமக்கு வந்து டெல்டா ஹெச் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா? டெல்டா ஹெச் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஃபார் எண்டோதெர்மிக்கா. இப்போ இப்போ எண்டோதெர்மிக்காக இருந்துச்சுன்னா டெல்டா ஹெச் வந்து இட் இன்க்ரீசஸ் as the temperature increase. ஓகே, as the temperature increase. ஏன் அப்படின்னா இப்போ அதே ரியாக்ஷனை பார்ப்போம். ஏ பிளஸ் பி எண்டோதெர்மிக்னா ஹீட் வந்து இந்த சைடு இருக்கும் இல்லையா? ஹீட் இந்த சைடு இருக்கும். ஹீட் இந்த சைடு இருந்துச்சு அப்படின்னா நான் ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணுறோம். அப்போ அதை வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம். அது ரெடியூஸ் ஆகணும்னா இந்த ரியாக்ஷன் வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, அண்டர்ஸ்டூட்? இப்போ எஃபெக்ட் ஆஃப் இது வந்து டெம்பரேச்சர் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் அதே இது வந்து கேட்டலிஸ்டோட எஃபெக்ட் வந்து ரொம்ப இருக்காது. ஏன்னா ஏன்னா அது வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனை தான் ஆல்டர் பண்ணமே ஒழிய. ஓகே, இது அது வந்து இட் இஸ் நாட் டேக் பார்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லையா? அதாவது இட் இன்க்ரீசஸ் தி ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பை மேக்கிங் அவைலபிள். ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கும். ஓகே, அப்படிதானே ஒழிய. ஸோ இப்போ அது கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறதுனால இதில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சேஞ்சஸ் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் இது பார்த்தோம் இல்லையா? அதை ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த டேப்லெட் காலம் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஒரு டேப்லெட் ஃபார்மேட்டில் நான் இது வரைக்கும் படித்ததை கொடுக்குறேன். இந்த Chatleir Principle. எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு, இது ஒரு ஹெட்டிங்கு. இப்போ இங்கே வந்து ஈக்விலிபிரியம் டைரக்ஷன் ஆஃப் ஈக்குவேஷன், இது வந்து டைரக்ஷன், அது எந்த டைரக்ஷனில் வந்து ஈக்விலிபிரியம் போகுது, வாட் இஸ் த சேஞ்ச் வேல்யூ வந்து கேசி கேபி வந்து எப்படி ஆகுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுனா கண்டிப்பாக அந்த ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணணும் இல்லையா? எப்போ கம்மி ஆகும்? ரியாக்ஷன் வில் மூவ் ஃபார்வர்டுக்கு போகும்போது அது வந்து கம்மியாகும். இப்போ கேசி வேல்யூவில் எனி சேஞ்சஸ் இருக்குன்னா எந்த சேஞ்சஸும் இருக்காது. நோ சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் கேசி. இப்போ செகண்ட், இது வந்து ஃபஸ்ட்டு. இப்போ செகண்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இப்போ டிக்ரீஸ் இல்லை, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரிவர்ஸ். இப்போ அதாவது இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்னு வச்சுப்போம். இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸு. அப்போ ப்ராடக்ட் குறையணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ரியாக்ஷன் வில் மூவ் பேக்வேர்டு. ஸோ இப்போ இங்கேயுமே வந்து இட்ஸ் நோ சேஞ்ச். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். ஓகே, if suppose temperature increases, இப்போ இங்கே என்ன டைரக்ஷன் வந்து என்னென்னா டுவோர்ட்ஸ் எண்டோதெர்மிக். ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன? எண்டோதெர்மிக் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் எந்த ஃபார்வர்டாக பேக்வேர்டாக போகும்? எண்டோதெர்மிக் அப்படின்னா இட்ஸ்
இங்கே நான் ப்ராக்கெட்லேயே கொடுக்குறேன். ஸோ ஃபார்வர்ட் இங்கே கேசி அண்ட் கேபி வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஃபார் எண்டோதெர்மிக். ஓகே, இன்க்ரீஸ் ஃபார் இப்போ ஃபோர்த்து பார்த்தோம்னா சப்போஸ் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்போ என்ன டிக்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து டுவர்ட்ஸ் எக்ஸோதெர்மிக் தான். ஓகே, டுவர்ட்ஸ் எக்ஸோதெர்மிக். ஓகே, இது அதே மாதிரி இது வந்து டிக்ரீஸ் ஃபார் எண்டோதெர்மிக். எங்கே எக்ஸோ எங்கே எண்டோங்கிறது வந்து ஸோ இப்படி தரோம். ஓகே, அது நீங்கள் அந்த பிரின்சிபலை வந்து படிக்க படிக்க தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். இப்போ அதே மாதிரி 5th ஒன், சப்போஸ் இஃப் யூ ஆர் இன்க்ரீஸிங் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து எங்கே மூவ் ஆகும்? டுவர்ட்ஸ் லெஸர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா? டுவர்ட்ஸ் லெஸர் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இப்போ இதுலலாம் வந்து இட்ஸ் நோ சேஞ்ச் தான். ஓகே, இப்போ அதே இது வந்து அந்த சிஸ்டமில் அந்த ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, இப்போ இதுக்கு என்ன ஆகும்னா டுவர்ட்ஸ் மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸு. இப்போ இங்கே வந்து நோ சேஞ்ச். இப்போ இதை தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ இதை நீங்கள் இப்படி ஒரு டேப்லெட் காலமாக போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தோம்னா அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு, அடிஷன் ஆஃப் இன்னர்ட் கேஸு, அதெல்லாம் வந்து நோ எஃபெக்ட் தான். ஓகே, அதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து இருக்காது. அண்டர்ஸ்டூட்? சொல்லுப்பா. ஆமாம், நோட்ஸ் தான் நான் அனுப்புகிறேனே. வீடியோ தான் இன்னும் நான் அப்டேட் பண்ணலை. நோட்ஸை நான் அப்பப்போ அனுப்பிச்சிடுறேனே. வீடியோ வந்து நாளைக்கு நான் பண்ணிடுறேன். ஓகே, வீடியோ வந்து நாளைக்கு